ஏத்துங்க. எந்திரியா முதல்ல. இப்ப எந்திரிக்காது சாமி. நானும் அது எந்திரிக்கிறதுக்கு எத்தனை மாத்திரையத்தான் நான் போடுறது. காவேட்ரா, சுவேட்ரா, முசிலீரா, மேன் பவர் 100, மெல்கோகைன், அல்ட்ரோஜைன், ஜிம்பிஸ், லோபுடோக்கின், லாரி, லோபுடோசினி அப்படின்னோ இத்தனை மாத்திரையும் போடுறேன். அது எந்திரிச்ச பாடே இல்லையா. மெடிக்கல்காரனே என்கிட்ட தாண்டா கேட்கிறேன். மனித ஜென்மம் தானே நீ. துப்பாதையா, உள்ளதும் உள்ளே போயிரு. கடவுளே கடவுளே. கடவுள் வந்தாலும் எந்திரிக்காது. ஏய், கடவுள் வந்தாலும் எந்திரிக்கான்னு சொல்ல, உண்மை எந்திரிக்க சொன்னேன் நான் முதல்ல. ஒண்ணு அது எந்திரிச்சா என்னால எந்திரிக்க முடியல, நான் எந்திரிச்சா அது எந்திரிக்குது இல்ல. அட நாராயணா நாராயண. நாராயண வந்தாலும் எந்திரிக்க. நாராயண வந்தாலும் எந்திரிக்கான்னு சொன்னேன். எந்திரியா முதல்ல. தாங்களை எழுந்திருந்து வாருங்கள் 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 என்று அழைத்து இருக்கிறேன். வா. கூப்பிட்டீங்களா? அதையா இவ்வளவு கடுப்புல பேசுறிய? எழுந்திருங்கள் வாருங்கள் ஐயா. எழுந்திருந்து எம்மோடு உரையாடுவதற்கு தாங்கள் தயாராகுங்கள். தயாராகுங்கள். எழுந்திர அமைக்கல. சாமி, நான் எத்தனையோ பேத்தேன் இந்த காட்டுக்குள்ள பாத்திருக்கேன் சாமி. அவங்களெல்லாம் தான் மதிக்கிறதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா உங்களை பார்த்த உடனே, உங்க முகத்தை பார்த்த உடனே உங்கள்ட்ட நமஸ்காரம் வாங்கிக்கணும் போல இருக்குது. நமஸ்காரம் வாங்கிட்டுமா சாமி? சாமி எதியா நமஸ்காரம்? இதுக்கு பேர் நமஸ்காரமா? இதுக்கு பேர் நமஸ்காரமா? நமஸ்காரம் மொத்தம் எத்தனை வகைப்படும் தெரியுமா? 5 வகைப்படும். ஏகாங்க நமஸ்காரம், துவாங்க நமஸ்காரம், திரியாங்க நமஸ்காரம், சாஸ்திர நமஸ்காரம், பந்தாங்க நமஸ்காரம். 5 வகை நமஸ்காரம். இது என்ன நமஸ்காரம்? இது குத்து நமஸ்காரம். 5 வகை நமஸ்காரத்திலே குத்து நமஸ்காரம் நமஸ்காரமே இல்லையா? உங்கள்ல இல்ல, எங்கள்ல இருக்கு. அது என்ன உங்கள்ல இல்ல எங்கள்ல இருக்கு? அம்மா உங்கள்ல என்ன? யார் வணங்குறீங்க? எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தானே வணங்குறீங்க? முருகனை தானே வணங்குறீங்க? முருகனை வணங்குற நீங்க எங்க பட்டைய கடமை? எந்த நேரத்துல எதையா போய் அவகப்படுத்துற? பட்டைய போய் அவகப்படுத்தலாமா? கடுக்கா கொட்டை, காஞ்சிராம்பட்டை, வேப்பம்பட்டை, வேளாம்பட்டை, பனை வெள்ளம், அழகி பழம், அண்ணாச்சி பழம், முல்லை மாதிரி போன வாழைப்பழம், இதெல்லாம் குளத்தாக்கரையில் குழியை பறித்து மண்பானையை பதிச்சு எல்லாத்தையும் உள்ள ஒன்றா கொட்டி விட்டு அது அழுகிறதுக்கு கொஞ்சம் விட்டு யூரியாவை போட்டு விட்டு ஆகா இருப்பேன் பாருங்க விருதம் ஊரல் போட்டவே. ஐயப்பன் கோயிலுக்கு குருசாமி கூட அப்படி விருதம் இருக்க மாட்டான் சாமி. செத்தவன் வீட்டுக்கு போக மாட்டேன், கட்டின கொண்டாடிக்கிட்ட படுக்க மாட்டேன். ஏன்? தூக்கி வச்சு எரிச்சா பட்டை வடியாதான். 27 நாள் சென்று தூக்கி வச்சு எரித்து முதா குண்டை எடுத்து உழைச்சிட்டு வந்து ஒட்டு தண்ணியில் படுக்கிறவன் ஒரு ட்ராப்பா அடித்தான்னா 4448 நரம்புலையும் போய் பாயிடா அந்த பட்டை சாராயம் கிடைக்காதா அப்படின்னு விருதம் இருக்கிற ஒரே ஆளுனா இந்த நேரத்தில் போய் பட்டையை அவகப்படுத்தலாமா சாமி? நான் என்ன சொல்லுகிறேன், நீர் என்னையா சொல்லுகிறீர்? நீங்க சொன்ன பட்டையத்தான் எங்கயா திருநீர் பட்டையை காணமேன்னு கேட்டேன். திருநீர் பட்டையா? அதேயா மொட்டை மொட்டையா சொல்ற? அதேயா பட்டை பட்டையா நீ சொல்ற? பட்டையத்தை இப்ப நான் பட்டை அடிக்கிறது. ஏன் அடிக்கிறது இல்ல? என்னையா அந்த நிலைக்கிற? குத்து நமஸ்காரத்துக்கு கிளம்பிட்டேன். ஏய், சாமி முட போனதே பட்டியை அடிக்கணும் இல்லை, இந்த சாமி கும்பிட்றதுக்கு பட்டை அடிச்ச கூடாது, தீட்டு. சரி, யாரை வணங்குறீங்க? முருகப்பெருமான். என்ன மந்திரம் சொல்லுவ? முருகனை வணங்குனா ஓம் சரவண பவாங்கிற மந்திரத்தை சொல்லிதான் பட்டை அடிப்பீங்களா? சரி விடியா, நீ அதை கூட நினைக்கலாம். அவங்க அண்ணன் ஓ விக்னேஸ்வராய நமக, அவங்க அண்ணன் நமஸ்காரம். அந்த மந்திரம் இந்த நமஸ்காரம். ஓ, அவங்க தந்தையா இருக்கிறதே சிவாய என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் கிடையாது, நமச்சிவாய. அந்த மந்திரமா? அதுக்கு இதுக்கும் சரிப்பட்டு வராது. ஓ, காக்கும் கூட ஓம் நமோ நாராயணாய நமக, அந்த மந்திரம். அந்த மந்திரத்துக்கு இதுக்கு தீட்டு. வேற என்ன மந்திரம்? இதுக்கு இன்னும் மந்திரம் வச்சிருக்கா. என்ன மந்திரம்? 2 எழுத்து. அப்படி சொல்ல வேண்டியானே. வாசி 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 என்று சொன்னாலே சிவா சிவா என்று வருமே, அந்த சிவா என்ற 2 எழுத்து மந்திரம் தானே. ஓ, இஷ்டத்துக்கு எப்படியா மந்திரம் சொல்ல முடியும்?
மரா 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 என்று சொன்னால் ராமா ராமா என்று வருமே, அந்த ராமா என்ற இரண்டு மந்திரம் தானே. ராமனும் இல்ல லட்சுமணனும் இல்ல, சீதா சீதா என்ற அந்த அதே இல்லையா. வேற என்ன ரெண்டு எழுத்தியா? ரெண்டு எழுத்து. என்ன எழுத்து? முதல் எழுத்து அப்படி இருக்கா? ஏன்னா உயிர் எழுத்து 12 எழுத்து, ஆ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறீங்க. ஆமா ஆமா, உயிரை கொடுக்கிறதுக்கு தான். என்ன ஒரு பெருமை, தமிழுக்கு பெருமை சேர்க்க வந்த தன்மான சிங்கம்டா நீ. உயிர் எழுத்து 12 எழுத்துல ஆ எழுத்து, ரெண்டாவது எழுத்து மெய் எழுத்து 18 எழுத்திலே இம் என்ற எழுத்துக்கு மெய் சேர்த்திருக்கிறீர்கள் பார்த்தீர்களா? இன்னொன்னு பாருங்களே, உயிர் எழுத்து 214 எழுத்திலே மா என்ற சேர்த்தால் அம்மா என்று வருமே. தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொர்மிக்க மந்திரமில்லை என்று சொன்னார்களே. அம்மா என்ற இந்த 3 எழுத்து பாருங்க, உயிரிலே ஆ, மெய்யிலேயும் உயிர் மெய்யிலே மா, அம்மா என்ற எழுத்து வருகிறது பார்த்தீங்களா? தமிழுக்கு பெருமை சேர்த்தார்கள் முன்னோர்கள் எல்லாம். அதை நீங்கள் சேர்க்க வகையில் வந்திருக்கிறீர்கள். நீ ஆயா அதை அவசரப்பட்டு சேர்க்கிற? எதை? மாவை எப்ப ஏயா கொண்டு போய் சேர்க்கிற? அம்மு அம்முன்னா கூப்பிடுவாங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மான்னு சொல்றதுக்கு தான் இந்த நமஸ்காரமே. ஆனா அங்கிட்ட ஒரு எப்படி ஒரு வருஷம் சென்று மாவை சேர்த்துக்குவோம். சரி, இந்த சாமியை எங்கே எப்ப யார் யார் போய் கும்பிடுவீங்க? எப்பா ராஜா, இதை யாருமே எப்படி செய்வீங்கன்னு கேட்டதே இல்லை. இல்ல, நான் எதையுமே விவரமா கேட்டுக்கிறது. அது போய் கேட்டு நானும் என் குப்பியன் சாயந்தரம் 6 மணிக்கு குளிச்சிருவான். காலையில் எழுந்து நீராடி அப்படி பேசியா? என்ன பேசுற நீங்க? காலையில் எழுந்து நீராடி அப்படி பேசு. உங்க இஷ்டத்துக்கு குளிக்க முடியாது. வேறு வாடவர் எங்க இஷ்டத்துக்கு தான் குளிப்போம். சொல்லு. அவனை குளிச்சிருவான். சாயந்தரம் ஒரு 7 மணிக்கெல்லாம் இறை எடுத்துருவான். இறை எடுத்துருவோம்னா சாப்பிட்டுருவான். 8 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்க போட்டுருவோம். எதுக்கு? நமஸ்காரம் பண்ண. கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கியா? சாமி கும்பிட கோயிலுக்கு போயில பிள்ளைகளை தூங்க போட்டு போவாங்களாடா? என்னடா பேசுற நீங்க? என்ன பேசுறீங்க? கோயிலுக்கு போயில பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கப்பா, இது மாதிரி தான் நம்ம சந்ததியின் வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது மாதிரி தான் சாமி கும்பிடணும், இப்படி தான் இது. அதான் இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்து உருவாகிறது. இப்போ புதுசாக நம்ம போய் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா பிள்ளைகளை தூங்கப்படாமல் கூட்டிகிட்டு போய் சொல்லணுமியா? சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்கணுமியா? சம்பிரதாயங்களை சொல்லிக் கொடுக்கணுமியா? உன் பேச்சை கேட்டால் என் குடும்பம் உருப்பிடும். நல்ல பேச்சு. சரி, வீட்டில் தூங்க போட்டு போயிருங்க. சரி விடுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு டச்சு செல்ல வாங்கி கொடுத்தா செவுத்து வர. நீ தூங்க போட்டு போயிரு, அது வேற விடு. சொல்லு. போயிடும். அப்புறம் பாருங்க, இதுக்குன்னு நாங்கள் தனியாக குடிசை வச்சிருக்கோம். ஆமா, வீடு கட்டினா பூஜை இருக்கும்ல. ஆமா. அப்புறம் பாருங்க, என் குப்பி தான் போய் முதல்ல குடிசைக்குள்ள மல்லாக்க படுத்துக்குவா. கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்குது. கோவிலை வளம் வருவது பெரிது கிடையாது, கற்ப கிரகத்திலே சிற்பத்தை வணங்குவது பெரிது கிடையாது. கோவிலை வளம் வந்து கற்பகிரத சிற்பத்தை வழங்கிவிட்டு கொடிமரத்தின் அருகிலே வந்து குப்பர படைக்க வேண்டும். கையில் 2 நீட்டி, கால் 2 நீட்டி, உடம்பிலே உள்ள அனைத்து பாங்களும் மண்ணிலே படை செய்ய வேண்டும். அதற்கு பேர் என்ன தெரியுமா? அதற்கு பேர் சாஷ்டாங்க நமஸ்காரம். அதுக்கு பேரு சாஷ்டாங்க நமஸ்காரம். குப்பர படைக்கணுமியா? மரியாதை கூட்டிகிட்டு போகணும். இதுதான் ஐதீகம். அடா கடவுளே, இந்த நமஸ்காரத்துக்கு மல்லாக்கத்தான் படுப்பா. நீங்க சொல்ற கொடிமரத்தடியில தான் குப்பர படுக்கிறது. குடிசாக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும். என்னமா புதுச்சாமி? நான் வெளியில நிப்பேன். சரி, முதல்ல அவதான் மந்திரத்தை ஆரம்பிப்பா. மந்திரம் உனக்கு தெரியாதா? இதுக்கு அவதான் ஆரம்பிக்கணும். என்னமோ சரிடா. மந்திரத்தை சொல்லுவா. எப்படி? ஏய் ஏய் யாரு அப்படியே அப்படி சொல்லியா? உன் பேச்ச கேட்டா உசுறு தான் போகும். உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவா. அப்புறம் வெளியில நிக்கிற எனக்கு கிளம்பிடும். சாமி வந்துடுற. நீயே மொட்டை மொட்டையா தான். நான் 2வது எழுத்தை சொல்லுவேன். எப்படி? ஏய் ஏய் யாரியா? கேளியா? என்ன அப்படி சொல்லியா? நான் தூக்கிட வேண்டியதுதான். உன் பேச்ச கேட்டா அப்ப வேகமா மந்திரத்தை சொல்லுவான். எப்படி? சொல்ற கேளியா? திடுன்னு ஓடி அவன் மேல நாம குப்பர படுத்துக்குவேன். முடிஞ்சிச்சு குத்து நமஸ்காரம். நாராயணா நாராயணா நாராயணமா அப்படி பண்ணுவாரு. நல்ல அறிவோட பேசி அறிவில்லாம பேசியா? என்ன நாராயண இப்படி பண்றாரா என்னன்னு கேட்டா யார் தெரியாமல? தெரியுது. அதான் யார் தெரிஞ்சுக்கிட்டே இந்த விஷயத்தை நீ பேசலாமா? பேசலாமா இல்லையே? அட கடவுளே, தெரிஞ்சதான் பேசுறேன். இப்ப என்ன யார் தெரியுதா இல்லையா? தெரியுது. தெரியுது யாருன்னு. ஏய்
என்ன தெரியுதா இல்லையா? தெரியுது. தெரியுதுல? கொண்டை தெரியுது, கொட்டை தெரியுது, மூக்கு தெரியுது. ஓஹோ, விலாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை என்னமாவா? சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனிப்பிரியா கந்தா என்பது போல் கலகப்பிரியன் நாரதர் என்னுடைய நாமம். நாரதர் நாரதர் நாரதர். நானே நல்லா நல்லா தவறு, அதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல. நான் ஏன் கும்பிடுறேன்னா, எதுக்கு இந்த நீங்க நாரதர்னு எனக்கு தெரியாம சொல்லிட்டு. சிறியவர் செய்யும் தவறை பெரியவர் மன்னிப்பதாக மேன்மை. அதுக்கு இல்ல, இந்த குத்து நமஸ்காரத்தை நான் வேற உங்கள்ட்ட சொல்லிட்டேன், நீங்க போற வழியில எங்கனையாச்சும் பண்ணிராம தான். அதுக்கு வார்த்தைய பரியா வார்த்தைய எனக்கு வருதான். சரி சரி சரி, ஆசையை வெறுத்தவனுக்கு போய் அப்படிங்களா என்ன பேச? ஆமா, என்ன இந்த பக்கம் இப்படி சும்மா கலகம் பண்ணலான்னு வந்தேன். ஏன் அப்படி பாக்குற? ஏன் இந்த ஊர் ஒற்றுமையா இருந்து இந்த நாடகத்தை நடத்துறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஊர்ல ஒற்றுமையா இருக்க தயார் எப்படி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு? அது இல்ல, நீங்க நினைக்கிற தவறு. நான் வந்து கலகம் செய்யறேன்னு சொல்ல, கலக பிரியன்னு சொன்னேன். ஆரம்பத்துல கலகம், முடிவிலை நிலம். இங்க பாருங்களேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கவனிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமாகவே இருந்தோம் தான் மனிதனுக்கு துன்பம்னா என்னன்னே தெரியாம போயிடும். ஒரு மனுஷ வாழ்க்கையில துன்பமாவே இருந்தா மனிதனுக்கு இன்பம்னால என்னன்னு தெரியாம போயிடும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. ஆரம்பத்துல கலகம், முடிவிலே நலத்தை உருவாக்க கலக பிரியர் நாரதர். நான் ரொம்ப பிரியர். ஆமா ஆமா ஆமா. சரி, உங்களுக்கு இது பரம்பரை தொழிலா பாதியில? இது இடையில வந்த தொழில். எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் பேரில் இடையில் வந்த தொழில் கலக பிரியர் என்று. யார நக்கை கொடுத்தது? நக்கை கொடுத்தாங்களா? ஏண்டா செவிட்டு போல, நான் சொன்னது தக்கன். ஏன் எங்க அண்ணன் தக்கன் கொடுத்தது. தக்கனா? சரி, உங்க அப்பா இருக்காரா இல்லையான்னு கேட்கல. உங்க அப்பாவுக்கு பிரம்மா பிரம்மா அவருக்கு என்ன படைக்கிற வேலை படைக்கிறார்? உலகத்தில் உள்ள 84 ஜீவராசியை படைக்கின்றார். 84 லட்சம் ஜீவராசி. நான் போய் யோனி இளவகை தொட்டு 84 ஜீவராசி. 84 லட்சம் ஜீவராசினா ஊர்மன 11 9 மானிடராம் நீர்ப்பறவை 410 சீரிய மந்தமாம் தேவர் 13 ஐயன் வகுத்த அந்த மேல் சீர்தாள் 84 ஜீவராசிகள். ஓ, அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாசிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் மகம் ஆயில்யம் அஸ்தம் சித்திரை சுவா, இது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்களா சாமி? ஓ, ஜாதகர்ணனியே விழிஞ்சாதான் சாமி படி போடுது. எனக்கு தெரியும். ஏன்னா 27 நட்சத்திரம் சொல்லும்போது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசம் திருவாதிரை புனர்பூசம் மகம் ஆயில்யம் சொல்லும்போதே எனக்கு தெரியும். ஏதோ ஜாதகம் பார்க்கறது தெரியும். நாங்க யார் தெரியுமா? 18 புறாங்க உள்ளிருக்கக்கூடிய மச்சம் குரும வராக வாமன பிரணவம் வைணவம் சைவலிங்க பைடிகம் நாரதம் காரணம் வர்த்தம் காரணம் மார்க்கனை ஆக்கினையும் பிரமாண்டம் பத்மம் 18 புறா உள்ளிருக்கக்கூடிய நாங்களாம். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி இது மாதிரி 12 மாசத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வருஷத்துக்குள்ள கொண்டு வந்த ஆளுங்க. புகழ் கல்வி வழி வெட்டி நன்மக்கள் பொன் நெல் நல்கு நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் 14 செல்வங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி பேர நான். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொருகுன ஆளுகளா? பிரபவ விபவ சிக்கில பிரமதுத பிரசோபதி ஆங்கில ஸ்ரீமுக பவ யுவ தாது 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 ஈஸ்வரா விஜயானியா பிரமாதி விக்ரமா விசு சித்திரபானு 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 சுபானு தாரண பார்த்திவ விய சர்வசித்து சர்வதாரி விரோதி குருதி கரே நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏ விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப பிளவங்க சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாச பராபவ கீழக சௌமியே சாதாரண விரோதிகிருதி பரிதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலசு சித்தாத்தி ரவுத்ரி துன்மதி துந்துபி ரத்ராத்காரி குரோதன அச்சயா. ஹாஹா அப்படிதான் இருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு சிலர் 27 நட்சத்திரம் தெரிவாங்க. ஏன் நான் உங்களை ஜாதகாரன்னு சொன்னேன்? நான் ஜாதகாரா இருந்தா அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். 12 ராசி தெரிஞ்சிருக்கணும், 9 கிரகம் தெரிஞ்சுக்கணும், 7 கிழமைகள் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுனா கூட அவன் எந்த வருஷம் பிறந்தாங்கிற விஷயத்த தெரிந்து கொள்வதற்காக 60 வருஷம் தெரிஞ்சிருக்கணும். உங்களை நான் சோதிச்சு நீங்க நினைக்காதீங்க. என்னடா பேசியிருந்தவே ஒரு வருஷத்தை நம்மள்ட்ட சொல்லி ஒரு வருஷத்தை அவர் சொல்றாரே அப்படி நீங்க நினைக்க கூடாது. அது உங்களை சோதிப்பதாக இல்லை, உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதுன்னு அர்த்தம். உங்க திறமை வெளியில தெரியணும், அவ்வளவுதான். இதை தவறா நீங்க எடுத்துக்க கூடாது. என்னடா அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி. 27 நட்சத்திரம் தெரிஞ்சவருக்கு, 12 ராசி தெரிஞ்சவருக்கு, 9 கிரகம் தெரிஞ்சவருக்கு 60 வருஷம் தெரிஞ்சிருக்கணும். சாதங்களும் போது எந்த வருஷம் பிறந்தாருன்னு தெரிஞ்சா தானே எத்தனாவது வயசு. அது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களை போன்ற ஒரு ஆன்மீக சிந்தனையாளரை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிலர் ஆன்மீகம் மட்டும் பேசுவாங்க,
நகைச்சுவை தெரியாத உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும் தான் பண்ணுவாங்க, உருவ ஒற்றுமை இருக்காது, ஆன்மீகம் இருக்காது. ஒரு சிலருக்கு உருவ ஒற்றுமை மட்டும்தான் இருக்கும், நகைச்சுவையும் இருக்காது, ஆன்மீகமும் இருக்காது. ஆனால் தாங்களிடம் நல்ல ஆன்மீகமும் நகைச்சுவையும் உருவ ஒற்றுமையும் அப்படியே இருக்கிறது. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். உங்களை மாதிரி ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களை சந்திக்க வேண்டும். வரக்கூடியவனும் நல்ல சிறப்பா பேசுவார்னு நினைக்கிறேன். அழைத்து வாருங்க, நல்ல ஆசிரியரை கொடுங்க. அழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்க? உங்களை எதுவும் திட்டலையே நானு. ஆனந்த கண்ணீர். பலே பலே, சரி சந்தோஷம். உங்களாட்ட ஒருத்தரை சந்திக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் சார். அந்த அளவுக்கு நான் சும்மா குப்பையில கிடக்கிற கொட்டாச்சி மேல இந்த கொட்டாச்சியை கொண்டு போய் கோபுர கலசத்துல வச்சிருக்கேன் சாமி. உங்களாட்டம் ஒரு அருமையான மனசு உள்ளவர் வேற யாருமே இந்த நாட உலகத்துல யாருமே இல்லை சார். என்ன சாமி பண்றது? நான் போடுறதே இந்த குறவர் வேஷம். ஆனா நான் படிச்சது நிறைய சாமி. ராமாயணம், மகாபாரதம், வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, 4 அடி 2 அடி, திருவள்ளுவர் எழுதிய 1.25 அடி, அதே மாதிரி மாந்திரீகம், வைத்தியம், வான சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடக்கலை, இதெல்லாம் படித்ததுனால தான் சாமியாய் உங்க நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா வெள்ளாச்சாமி வந்தா சனியங்கிறாங்க சாமி. அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு சாமி. சின்னங்கள்லாம் எவ்வளவு நாங்கள்லாம் அந்த வலைதளம் இல்லாத காலத்துல எல்லாம், அந்த கைபேசி இல்லாத காலத்துல எல்லாம் நாடகத்தை முடிச்சுட்டு தூக்கம் முழிச்சு திருச்சி மலைக்கோட்டை போய் ஒவ்வொரு புத்தகமா தேடி அந்த புத்தகத்தை கொண்டு வந்து தூங்காமையே அதை படித்து அவ்வளோ தூரம் மனப்பாடம் பண்ணி மேடையில் பேசி நாங்கள் நல்ல பேர் எடுத்தவங்க சாமி. ஆனால் இப்போல்லாம் இந்த யூடியூப்பை பார்த்துப்பட்டு சின்ன சின்ன பையங்க 4 சினிமா பாட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு 4 வார்த்தைகளை மட்டும் நம்ம எல்லாத்தையும் நம்மளை பார்த்து காப்பி அடித்து இன்னைக்கு நாரதர்னு வந்து நின்று அவங்கள்ட்ட நான் பேசும் பொழுது எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு வரி நான் கூட பேசிட்டேன்னா அவங்களுக்கு மூஞ்சி முறிஞ்சு போகுது சாமி. என்ன சாமி, ஊர்லேயும் சொல்கிறாங்க அந்த பையன் வயசு என்ன, ஓ அனுபவம் என்னையா அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்குறேன். உண்மையிலே இந்த நாரதங்களை பார்த்தாலே எனக்கு ஆத்திரம் தான் வருது. முடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க சாமி. நான் படித்ததெல்லாம் எனக்கு வந்து இந்த ஞாபகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நீங்கள் ஏதோ நல்லா பேசுவேன்னு உங்களை நாரதர் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏதோ பெருமாள் ராசி நிறையா படித்தவர், புராண புயல், இதிகாச சுடர் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க மாதிரியே நீங்களும் வெள்ளச்சாமிக்கிட்ட வாயை கொடுத்து இந்த ஊரில் பெருமாள் ராஜுங்கிற மாடு வெள்ளச்சாமி கிட்ட புடிபட்டு போச்சு அப்படின்னு பேர் எடுக்காம அவங்க மாதிரியே நீங்களும் ஒதுங்கி போறிய பாருங்க. இதுதான் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. நீங்கள் பாட்டுக்கு என்கிட்ட பேசி நான் படித்ததை பூரா உங்கள்கிட்ட நான் ஒப்புச்சு நீங்கள் தோற்று போய் நான் ஜெயிச்சு, இது தேவையா? அதை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுறீங்க பாருங்க, முடிச்சுக்கிட்டு போறீங்க. இதுவே இதை வச்சுக்க இப்படி இருந்தாத்தான் பொழைக்க முடியும், சம்பளம் வாங்க முடியும். நீங்க பாட்டுக்கு என்ன அடுத்த ஊர்ல பெருமாள் ராஜு வேணாமியான்னு சொல்றதை விட ஒதுங்கி போறதுதான் நல்லது. அது மாதிரி ஒதுங்கி போ. அப்படியெல்லாம் பாவமா பார்க்காதீங்க. நான் உங்களை தோக்கடிக்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களை சந்திச்சதுல. இருக்கும்ல, ஏன்னா உங்க அளவுக்கு படிக்கலனாலும் ஏதோ ஓரளவு படிச்சிருக்கேன். இப்படி சொன்னாதான் பரவாயில்லையா? அவங்க மண்டகனமா பேசுறாங்க. யாருன்னா உங்களெல்லாம் நான் கீழே உட்காந்து நாடகம் பார்த்துவேன். இந்த மாதிரி எத்தனை நாடகம் நீங்க ஓட ஓட விரட்டிருக்கீங்கன்னு நான் கண்ணால பார்த்துவேன். அப்பவே இந்த வேஷத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க. அப்படித்தான் நான் நினைச்சேன். நினைக்கணும்ல, இந்த பையன் இருக்க வரல நம்ம இந்த நாடகத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்ப நான் இல்லாதப்ப வந்து நீ தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நாடகத்தில் இல்லாமல் இந்த பையன் இதோட எப்படி அந்த மாதிரி நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்க அருமையா உங்களை வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து பேசினேன். பேசணும்ல, கோபுரத்தின் உச்சியில கொண்டு வச்சேன், வைக்கணும்ல. என்னைய கொண்டாந்து தள்ளினீங்க பாத்தீங்களா? தள்ளணும்ல. எந்த அளவுக்கு உங்க பேச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ
அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி நீங்க பேர் வாங்கிட்டீங்க, சந்தோஷம். படிச்சுட்டு வந்து வெள்ளச்சாமியை சந்திக்கணும், இல்லாட்டியும் அசிங்கப்பட்டு தான் போகணும். ஏன்னா வெள்ளச்சாமி கிழிச்சு கேட்பேன் புடிங்க புண்ணாக்கு. நீ ஒரு ஆளுமையிலான எனக்கு டே உன்னை ஒரு வார்த்தை தவறா சொல்லிருப்பனா, வாங்க போங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லல. மரியாதை தெரியாத மானங்கட்டத பேசிட்டு நீ நாரதங்கிற அவங்கிற இவங்க வந்தாங்க போனாங்கிறேன். உன் வீட்டில் மாடு மேய்ச்சவனா நாரதம் உன் வீட்டில் மாடு மேய்க்கிறவனான்னு கேட்கிறேன். மரியாதையை பேசு, மூக்கு முறையில் உடச்சு முடியும் நான். சரி உன் பேச்சு பேசுறியே நடிக்கிறியே நடிச்சுட்டு போவான், அந்த நடிப்பு இந்த மாதிரி நடிச்சுட்டு போவோம் நினைச்சா ரொம்பத்தை கட்டி ஏறுற நீ. உன் வேஷம் என்ன, அந்த வேஷத்துக்கு இந்த மாதிரி நடிச்சுட்டு போடா. பன்னி வேஷம் போட்டா திங்கிற தின்றா எரும மாட்டு பையல. உன் வேஷம் என்ன கொடுத்துருக்காலும் அதை தின்னுடா. என்ன பேசுற நீ? மரியாதை கூட ஒரு வார்த்தை பேசுறனா, வாங்க போங்க ஆன்மீக சிந்தனையாளர், நகைச்சுவையாளர், உருவ ஒற்றுமையாளர், எவ்வளவு பெருமைப்படுத்திருக்கேன் நானு. அவன் போன இவன் போன, அவன் நாரதங்க பண்ணாங்க, அவன் முறை எழுத்து பேச முடியாம ஓடிட்டாங்க. என்னடா அவன்? ஏய் இங்க வேற நல்லா கவனி. கொட்ட கொட்ட குனியுறவனு முட்டாள், குனிய குனிய கொட்டுறவனு முட்டாள். ஓடுற நாயை பார்த்தா விரட்டுற நாய்க்கு தொக்கான். நீ ஓடுற நாயா பார்த்திருக்க, ஒரு நாயாவது திரும்பி பார்த்துருந்துச்சு நீ வாழை சுருட்டு சத்தியமங்கலம் போயிருப்ப. ஆளுகளை பாரு, ஆளுகளை முகரி. என்ன பேசுற நீ? ஒரு நாகரிகம் தெரிய வேணாமா? ஒரு மேடை மரியாதை தெரிய வேணாமா? வந்தாங்க போனாங்க நாரதங்க அப்படி படு. வானர மல்லிது நீ நினைய பெரிய இந்த வெங்காயம் கிழிச்சு கேட்பேன் நட்டு முடிய புடிங்கி செவ்விய சேர்த்து கொடுத்து முடியும். மரியாதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான், மேடை நாகரிகம் பார்க்குறேன். ஒரே அடி மூக்கெல்லாம் உடச்சு முடியும் சாரிய நாரதங்கன்னு சொன்னீங்கன்னா. வானர மனிதன் நினைய தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்திடம் ஞானமும் கல்விக்கு நவீன்ற நூலும் ஈனரு குறைத்தில் இடர்தாகுமே. கவிக்கு விளக்கம் தெரியுமா? வானரம்னா குரங்குன்னு அர்த்தம். மழை பெய்து மரத்துல குரங்கு உட்கார்ந்து இருக்கு, அதே மரத்துல தூக்கணும் குருவி கூடு கட்டிட்டு இருக்கு. குரங்கு நனையுது, குருவி நனையாம இருக்கு. குருவி பார்த்து கேட்டுச்சு, ஏ குரங்க எரும மாடு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல, குரங்க கேக்குது குருவி, எரும மாடு மாதிரி இருக்க, மழை பெய்து நனையிற, உனக்கு 5 அறிவு எனக்கு 4 அறிவு, 4 அறிவு படைத்த நான் எனக்கென்று ஒரு கூடு கட்டி அதிலே நனையாமல், மழையில் நனையாமல், வெயிலில் காயாமல். எவ்வளவு அழகா இருக்கே. இவ்வளவு பெரிய எரும மாடு மாதிரி 5 அறிவு வச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு வீடு கட்ட தெரியல? அட அதுதான் தெரியல, நனையாமையாவது போய் ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நிக்க தெரியல? கேட்டது உடனே குரங்கு கோவம் வந்துருச்சு, நமக்கு ஒரு குருவி புத்தி சொல்வதா? போய் குருவி கூட்ட பிச்சை எறிஞ்சிச்சு. உனக்கு என்ன பழமா கிடைச்சிச்சு? அறிவால் யோசித்து பார். அடுத்தவனை பேசும்பொழுது அவரை விட ஒரு படி உயர்வானவராக வாழ வேண்டும் என்று நினைத்துப்பார். ஒருவன் புத்தி சொல்ற அவனை கெடுக்க பார்க்கிறிய, உனக்கு அறிவு வேணாமா? கெடுக்க பார்க்கிறிய. நல்ல பெரியாள் அவன் பாரு, 5 அறிவு 4 அறிவு வித்தியாசம் பாருங்க, ஒரு அறிவு வித்தியாசம். அந்த ஒரு அறிவு வித்தியாசத்திலே உனக்கு ஒண்ணு தெரியாது. ஏ நீ வெள்ளச்சாமி, நீ என்னடா ஒண்ணு, நீ என்னடா ஒண்ணு, நீ டேய் இந்த வார் முடிஞ்சா இந்த மேடையில நீ எது வேணாலும் என்னை விட்டு போ. ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய். செய் இல்லைன்னா செத்து மடி. எதுக்கு நீ உயிரோட இருக்கன? என்ன வேணாலும் நீ என்ன பண்ண இந்த மேடையில, சரியா? எதுக்கு இந்த மானங்கட்ட உயிரை வச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு நீ எல்லாம் இருக்கிற? நீ எல்லாம் பூமிக்கு பாருமா, எதுக்கு நீ எல்லாம் இருக்க? முடிஞ்சா என்னை அசிங்கப்படுத்தலாம் மேடையில, முடிஞ்சா அசிங்கப்படுத்து. என்னை நாடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லு. ஜெயிச்சுட்டு போ, வெற்றி வெட்டு போ. அப்புறம் என்ன இதுக்கு இருக்கிற? நீ கொன்னு விடுவேன். பேச்சுக்கு பேசும் போட்டு கூட அடிக்கு அடி. சரியா? என்னை பத்தி தெரியாது. போ போய் படிச்சு இருந்தா வர சொல்லு. வெள்ளச்சாமிக்கு 2 கொம்பு இருக்கு, குத்தி கிழிச்சு பொழந்து விடுவேன். போ. நீ எல்லாம் பேசுற நாரதன் இனிமே பேசு. முதல்ல அடிச்சு மூக்க உடைச்ச விடுவேன். வெள்ளச்சாமி மூக்க உடைச்ச விடுவேன். இனிமே நாரதங்களை பத்தி பேசுன கொன்னு கொலையை அத்துப்படுவேன். மரியாதை பேசு. சரி பாவம் போது சப்ப சப்ப கால பிச்சு விடுறா. ஒரு காலம் மிதிச்சு விடு, ஒரு காலம் பிச்சு பொழந்து விட்டு பொழந்து. சரியா? என்ன பேசுறீங்க? எவன்டா நாரதே? உன் வீட்டுல மாடு வைக்கிறவன நாரதே? ஆளுகளை பாரு, தலையை போய் குறவளை பிடிச்சி தலையை கிள்ளி போடுறோம்டா. கிள்ளி சுத்தமா போடுறேன், ஒண்ணுமில்லாம பண்ணி போடுவேன். ஒரு கொண்ட மண்டை ஓலா கொட்டை கொடுத்து பேசாம ஆளுகளை பாரு. என்ன சொல்கிற? என்ன சொல்கிற? என்ன சொல்கிற? கையை நொறுக்கி விடுவேன். பேசலாம் முதல்ல. எனது ரசிக பொதுமக்களே, இந்த நாடகம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுடைய வாதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்படின்னு சொல்லி உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறவங்க மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்களேன். நன்றி. பன்றிக்குட்டிக்கு தெரியுமா பாயாசத்தை பற்றி? தெரியாது. ஒரு தட்டில் பாயாசத்தை ஊற்றி வச்சா அந்த பன்றிக்குட்டி நினைக்குமா, ஓகோ இது ஒரு வகை பிய்யு தாண்டா அப்படின்னு. அது பன்றிக்கு தெரியாது பாயாசத்தை பற்றி. இதிகாசம் என்று சொல்லக்கூடிய இனிப்பு, ராமாயணம் என்று சொல்லக்கூடிய அந்த சேமியா, மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய சவ்வரிசி, இதெல்லாம் கலந்த கலவை தாண்டி வெள்ளச்சாமி மாமா கொடுக்கு. நீ திட்டினதுக்கு பூரா நான் ஏன் தெரியுமா பேசாம நின்னேன்? இந்த குறவர் வேஷம் தான் உன்னை இப்போ காப்பாத்திருக்கு. இல்லை அப்படின்னா மயக்க தூத்து மண்டைய பொழந்திருப்பேன். கத்துற என்னடி கத்துற? உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன படிச்சிருக்க? நீ எத்தனை புத்தகம் வச்சிருக்கியோ அத்தனை புத்தகமும் வெள்ளச்சாமி கிட்ட இருக்கு. இந்த குறவர் வேஷத்தில் உன்னைய தொட்டேன் அப்படின்னா பாவம் எனக்கு. காவலன் வேஷம் போட்டு வந்திருந்தேன், உன்னைய கீழே தள்ளி விட்டு என் வடப்பம்பட்டி உன் நெஞ்சில ஏறி உக்காந்து உன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னுட்டு உள்ள போயிருப்பேன். என்னையா பேசுற? ஆரம்பத்தில் தப்பு பண்ணது நீ. வருஷத்தை சொன்னியல்ல, ஏன் அதை நீ ஒழுங்கா சொல்லல? அப்போ இவன் படிச்சிருப்பானா படிக்கலையா அப்படின்னு சோதனைய கொடுத்தது நீ. பிரபா சுக்கிலா பிரமதுதா பிரசோற்பத்தி ஆங்கிரசா ஏன் நிப்பாட்டுன? என்னைய சோதனை பண்றதுக்கா? அதுல வந்ததே உன் மேல கடுப்பு. வருஷத்தை சொன்னா வருஷத்தை சொல்லிட்டு போ. அப்புறம் எதுக்கு நிப்பாட்டி என்கிட்ட கேட்கிற? ஒரு வெள்ளச்சாமி படிக்கல அப்படின்னா நீ என்ன மயிருக்குடா வந்தான்னு கேட்கறதுக்கா? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை செய்யி, இல்லாட்டி செத்து மடின்னு சொல்றியே. ஏ பெருமாள் ராஜு, வெள்ளச்சாமிகிற தூண்டுகோள் தாண்டி ஒன்னு உன் திரிய நோண்டி விட்டு இந்த அறிவுங்கிற ஒளி திரியில இருந்து வந்து பெருமாள் ராஜு அறிவுங்கிற ஒளி வெளியில தெரியுது. வெள்ளச்சாமி தூண்டி விடல மலிக்கிட்டே போயிருவேன். நீ சொல்றதுக்கு பூரா இவனாச்சும் ஆமா போட்டுட்டு வருவேன். ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருவேன். அவன் மாதிரி நான் இல்லை. பெண்ட கழட்டி விடுவேன் உன்னைய, தெரியுமா? எல்லாம் செத்து போயிடணும். உன்னைய எதிர்த்து பேசுறானோ அவன் பூரா செத்து போயிட்டா அறிவு மசுரையாடி வளரும்? வளராது. மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் இந்த பெருமாள் ராஜுங்கிற அறிவுங்கிற ஒளி வெளியில தெரியுது. அவர் சொல்றார், வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதன்னு கேட்டான். உடப்பம்பட்டி வெள்ளச்சாமி வெங்காயம் தான். ஓ அறிவுங்கிற அருவாமனையில் அரிஞ்சு பாரு. வெட்டுப்படுற வெங்காயம் அழுகாதடி. அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் தேமி தேமி அழுவேன். வெட்டி வேணா பாரு, அழுதுகிட்டு போயிடுவேன். கண்ணீர் விட்டுக்கிட்டு இப்படியே பேருந்து கூட காசு இல்லாமல் போயிடுவேன். சரியா பேசணும். என்னடி பேசுற பேச்சு? என்ன வேஷம் போட்டா? என்ன வேஷம் போட்டியா? அந்த வேஷத்தை போட்டா, பண்ணி வேஷம் போட்டா தின்றத தின்றான்னு கேட்கிறிய. நீ படிச்சியா இல்ல வீட்டில் போய் வடிச்சியா? உன்னை கேட்கிறேன். பன்றி அவதாரம் எடுத்தது யார் தெரியுமா? 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார். அதான் பன்றி. இங்கே 10 அவதார கதாநாயகன் யார் தெரியுமா? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுக்கு மறுபேர் என்ன தெரியுமா? பெருமாள். அப்ப பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணியா? பெருமாள் தான் பண்ணி, வெள்ளச்சாமி மான் குட்டி. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வெள்ளச்சாமியை கவலைப்படுத்தி விட்டோம்னு. இன்னமும் என்னைய கோபுரத்து மேலதான் வச்சுக்கிட்டு இருக்க. நீ சொல்றிய வடப்பம்பட்டி பெருமாள் ராஜு குருவியா, வெள்ளச்சாமி குரங்கா. ஏயா புலகத்தில் வந்து பாரும். இந்த வெள்ளச்சாமிங்கிற குரங்குக்கு ஆஞ்சநேயர் என்ற பெயரிலே கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க, மண்டல அபிஷேகம் பண்றாங்க. குருவி
உனக்கு எவன் கோயில் கட்டுறியா? உனக்கு எவன் கும்பாபிஷேகம் பண்ணுறான்? முட்டையை விட்டு வெளியில் வருவேன், தாய் பறவைக்கிட்ட இறைய வாங்கி சாப்பிடுவேன், சிறகு முத்துனவுடனே தாய் தகப்பன் தெரியாம பறந்து போற குருவி. நீ என்னடி என்னைய போய் சொல்றது? குரங்கு பார்த்திருக்கியா? எத்தனை குட்டி போட்டாலும் கூட்டத்தோட இழுத்துக்கிட்டே தெரிய முடியும். குரங்கு. பேசு பெருமாள் ராஜு, பேசு. சும்மா என்னைய கேவலப்படுத்தி இந்த ஊர் மேடையில் என்ன நீ ஜெயிச்சுட்டு போகணும்னு நினைச்சா இன்னும் 10 புத்தகம் நீ வாங்கி படித்தாலும் முடியாது. வேற மாதிரி பேச்சினா மயக்க தூக்கி உன்னை மண்டைய பொழந்தே அப்படிவேன். ஜாக்கிரதை, பேச்சா கிழிச்சு அப்படிவேன்ற. பேசு. எண்ணெய் நக்கிற நாய்க்கு செக்குன்னு தெரியுமா, சிவலிங்கம் தெரியுமா? செக்குல எண்ணெய் வடிஞ்சாலும் நக்கும், இது சிவலிங்கத்தில் வடிஞ்சாலும் நக்கும். அதே எண்ணெய் நக்கிற நாய்க்கு செக்குன்னு தெரியுமா, சிவலிங்கம் தெரியுமாண்ணா? அருமையாக பேசினார் நாரதர். பேசினதுக்கு பதில் பேச்சு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாரதர் பேசுறதுக்கு அருமையா பதில் சொன்னார். என்னுடைய பேச்சுக்கெல்லாம் எதிர்த்து பேசும் வல்லமை வெள்ளச்சாமி இடத்துல இருக்கிறது. இவர் பேச்ச கேட்கிறப்ப சக்கரைன்னு எழுதி நக்கரங்கிற மாதிரியே இருக்கு. போ, சக்கரை எழுதி நக்காத, சக்கரை மடிச்ச காகிதத்திற்கு என்ன பேசுற நீ? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன? வெங்காயமா? இவர் வெள்ளச்சாமி வெங்காயம். எதுக்கு மைக் எங்கிட்ட எடுத்து வச்சுக்கிறேன்? அடி விழுந்தாலும் விழுந்துரும் மேல. இந்த வெள்ளச்சாமி வெங்காயமா? இந்த வெங்காயத்தை நான் வெட்டனா அழுதுகிட்டு ஊருக்கு போயிருவேனா? பேசுற பாரியா நீ, என்னையா பேசுற? வெங்காயம்னாலே விளக்கம் தெரியல. வெங்காயத்துக்கு விளக்கம் தெரியாத பெரிய வெங்காயம் பேசுது பாருங்க. தமிழகத்தில் படிச்சிருக்கியா? அகராதி. காயம் என்றால் உடம்பு, காயம் மீது பொய்யடா வெறும் காற்று அடைத்த பையடா. வெங்காயம் காயம் மீது பொய்யடா வெறும் காற்று அடைத்த பையடா. மாயவனா குயில் சின்ன மண்பாண்ட ஓடடா. இது மண்பாண்ட ஓடு, அதே வெங்காயம். உன்னைத்தே வெள்ளச்சாமி காயம்னா உடம்பு, வெண்ணுனா வெள்ளைச்சாமி, வெள்ளைச்சாமிங்கிற உடம்புன்னு பேசுனேன். வெங்காயத்தை வெட்டி பாரு, அழுதுகிட்டு போடுவேன். நான் உன்ட்ட கேட்குறேன், வெங்காயத்தை வெட்டுனா அழுதுகிட்டு போனோம்னா உன் வீட்டில் ஒழுங்கா சாம்பார் வச்சு உன் வீட்டில் உள்ள உங்க பெண்மணியால் கொடுக்க முடியுமா? ரசம் வச்சு கொடுக்க முடியுமா? நீ உனக்கே திங்க முடியுமா? வெங்காயம் தானே நீ. ஒவ்வொரு நாளும் என்னை பெற்ற தாய்மார்கள்ட்டையும் சகோதரர்கிட்டையும் நீ படுற பாடு என்னன்னு நான் சொல்லவா? முத உன் தோலை உரிக்கிறாங்க. கேட்டு பாருங்க, என் சகோதரி தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க. முத உன் தோலை உரிக்கிறாங்க. நீ தானே வெங்காயம்? உன் தோலை உரிக்கிறாங்க. உன் தோலை உரிச்சு ஒரு கத்தி எடுக்கிறாங்க, சரக்கு சரக்கு சரக்குன்னு வெட்டுறாங்க. வெட்டி முடிச்சதும் அடுப்பை மூட்டுறாங்க, சட்டியை வைக்கிறாங்க, அதுல எண்ணெயை ஊத்துறாங்க. எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் ஒன்னே அள்ளி போடுறாங்க. யார் அள்ளி போடுறாங்க? ஒன்னே அள்ளி போடுறாங்க. என்ன வெங்காயம் ஒன்னே அள்ளி போட்டோன்னு ஒவ்வொரு நாளும் பெண்கள் கையில வதக்குன்னு வதக்கப்படுற வெங்காயம் நீ என்னைய போய் பேசுற நீ? இனிமே ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க தாய்மார்களே. வீட்டில இருந்து ஒன்று நீங்கள் சந்தைக்கு போவீங்க, இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள ஆண்மகன்களை சந்தைக்கு அனுப்புவீங்க. கத்தரிக்காய் வாங்கன்னு சொல்லுங்க, உருளைக்கிழங்கு வாங்க சொல்லுங்க, தக்காளி வாங்க சொல்லுங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லும்போது 1 கிலோ பெரிய வெள்ளச்சாமி 1 கிலோ சின்ன வெள்ளச்சாமின்னு கேளுங்க. அப்படித்தான் நீங்கள் சொல்லி விடணும். எந்த யார்கிட்ட சொல்லி விட்டாலும் போய் காய்கறிக்காரர்கிட்ட வெங்காயக்கார உட்காந்தோன்னா, ஐயா வெங்காயம் விற்கிறவரே 1 கிலோ பெரிய வெள்ளச்சாமி கொடுங்க, 1 கிலோ சின்ன வெள்ளச்சாமி கொடுங்கன்னு சொல்லுங்க. இதுதான் பெரிய வெங்காயம், இதுதான் சின்ன வெங்காயம். இதுதான் இது தோலை உரிச்சாத்தான் கண்ணீர் வரும். ஏன்னா வெங்காயத்துக்கு விளக்கம் தெரியாத வெங்காயம் நீ எல்லாம் எதுக்குத்தான் வர்ற நீ? ஒரு சொல்றாரு அப்படியா பார்த்தா, பத்தவதார கதாநாயகன் பெருமாள் பன்றியா? டே பன்றியவதார எதுக்கு எடுத்த நீ முதல்ல படிச்சியா? பத்தவதாரம் இந்த பூமியை உலகத்துக்கு கொண்டு வந்ததே என் பாட்டிய மகாவிஷ்ணு பன்றியவதாரம் எடுத்ததனால். உனக்கு தெரியுமா? முதல்ல படிச்சுட்டு வா, நல்லா போய் படி, அப்பதான் உனக்கு நல்ல அறிவு வரும். சொல்றாரு பாருங்களே, குரங்குக்கு கோயில் இருக்கா, கும்பாபிஷேகம் வைக்கிறாங்களாம். ஏப்பா பறவைக்கு கோயில் இல்லையா, கும்பாபிஷேகம் வைக்கலையா? இங்க பாருங்க, மயில் வாகனன் முருகப்பெருமான், மயிலுக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. நீ படிச்சியா இல்லையா? நீ படிச்சியா இல்லையா? கருடாழ்வார் மகாவிஷ்ணு, கருடனுக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம். நீ படிச்சியா இல்லையா? நீ புத்தகம் இருக்கா இல்லையா? அந்த புத்தகம் அன்னவாகனன் பிரம்மா, அன்னத்துக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம். நீ படிச்சியா இல்லையா? இதெல்லாம் படிக்க மாட்டியா நீ? குரங்கு கூட்டத்தோட வாழ்தான், குருவி ரெக்க முளைச்சா பறந்து ஓடிடுதான். எங்க படிச்சதெல்லாம்? குருவிக்கு தாயா பாட்டு பாடுறேன், காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கன்னு சொன்னேன். ஒரு காக்கைக்கு சாப்பாடு வை, அந்த காக்கை மட்டுமா சாப்பிட? எல்லா காக்கையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கும், கா கா கான்னு. ஒரு குரங்கு, இங்க வா, நீ கோயிலுக்கு போறியா?
இந்த பகுதியில் என்ன இல்லை, எங்கள் பகுதியில் அழகு கோயில் இருக்கு. கோயிலுக்கு போ, பிள்ளைகளை கூட்டி போ, மொட்டை எடு, அர்ச்சனை பண்ண கூட்டி கொண்டு அர்ச்சனைக்காரர்கிட்ட போய் தேங்காய் பழம் கொடு, அர்ச்சனை பண்ணி தேங்காய் பழத்தை கொடுப்பாங்க. உன் பிள்ளை கையில் கொடுத்துட்டு வா. எங்கம்மா இந்த தேங்காய் பழம் கொடுத்தாரு அர்ச்சகர் எங்கம்மான்னு கேளு வீட்டுக்காரம்மா கிட்ட. இந்த தம்பி கொண்டுகிட்டு வர்றான்னு சொல்லும். அடி வாங்கிடி இந்த குரங்கு பிடிங்கி தீயும்னு சொல்கிறேன். எப்போ சொல்கிற? அந்த குரங்கு பிடிங்கி தீயும் போது. பொரியல்ல வாங்கிட்டு வந்துடுவியா? எங்கம்மா பொறி? தம்பி கொண்டு வர்றேன். அடி வாங்கிடி இந்த குரங்கு பிடிங்கி தீங்க போகிறேன். எப்போ குரங்கு ஒற்றுமையா இருக்கு? உங்ககிட்ட பிடிங்கி தீங்கல ஒற்றுமையா இருக்கு. ஒரு குரங்கு போனால் 10 குரங்கு பின்னால் பற்றிக்கிட்டு போகுது. இந்த குரங்கு பின்னால் போய் அது பறித்து திங்கி வரலாம். அது தின்னு முழுங்குறியா? இந்த பக்கம் உதப்புற, இந்த பக்கம் உதப்புற. ஏடா குரங்கு, நீங்களாம் என்னத்துக்கிட்டே இருக்க? என்ன ஜென்மம்னு இருக்க? பறவைகள் தான் ஒற்றுமையா வாழ. இங்க கூடு கட்டி ஒரு குஞ்சு பொறிச்சிருந்துச்சுன்னா எங்கேயாவோ இறந்தேறி தன் குஞ்சுகளுக்கு கொடுக்குமே, அதுதான் ஒற்றுமை. நீ தான் பெருசா பேசுற. நீ இங்க பார், நீ என்ன பேசினாலும் சரி, அத்தனை பேச்சுகளுக்கும் பதில் பேச்சு பேசுறீங்க. யாம் வந்திருக்கின்றோம். ஏன்னா அவை பிராட்டி ஏற்கிறாள் பாலும் தெளிதேன்னு பார்க்கும் பருப்பு இவை நாளும் மனதுக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுக தூமணியன் எனக்கு சங்க தமிழ் 3 தான். அந்த தமிழை கேட்டு வாங்கினால் தமிழ் இருக்கும் இடத்துல யாருக்கும் பயம் இருக்காது. எமக்கு மடியில கணந்தா தான் வழியில பயம். எனக்கு மடியிலையும் கணல்ல, உங்ககிட்ட பயமும் கிடையாது. முடிஞ்சா பேசி பாடுறா. உன் பேச்சு எப்படி தெரியுமா? மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறவன்ட்ட போய் என்னடா பண்ணுது, வயிற்ற வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் படுத்து கிடக்கிற வயிற்ற வலிக்குதியா, வந்து படுத்துட்டையா. உன் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? ஐயோயோ வயிற்றையாடா வலிச்சிச்சு, ஐயோயோ இந்த வலி வரக்கூடாதேடா, இப்படி தாண்டா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒருத்தர் வலிச்சிச்சு கொண்டு வந்து சேர்த்தாங்க, 3ஆம் நாள் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி சொன்னா அவன் மனசுலையா பொழைப்பேன். ஆனால் வெள்ளச்சாமி அப்படி கிடையாது. வயிற்ற வலிக்குதாடா, ஆமாம். என்னடா பெரிய மயிறு வத்து வலி, பேசாம ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சா சரியா போயிடும், இதுல போய் நீ படுத்துக்கிட்டு கிடக்குறியாடா அப்படின்னு சொன்னா நான் சொல்ற ஆறுதல் இல்லையா, அவன் எந்திரிச்சு வந்துருவாயா. மருத்துவமனை கிடக்கிறவன் வயிறு வலியா கிடக்கிறவன போய் சொல்ற என்னடா வந்திருக்க வயிறு வலி. ஐயோ உனக்காடா வரணும், 3ஆம் நாள் செத்து போயிட்டானே. பேச்சு என்னடா மயிறு வைத்த வலி, போடா ஒரு சமம் தண்ணியை குடிடா சரியா போகும் அப்படிங்கிறது. அது வந்து உன்னுடைய மருத்துவம் அதானே. சரியா, ஒருத்தன் மருந்தை குடிச்சிட்டு படுத்திருக்கான். அவன்கிட்ட போய் கேட்குற என்னடா மருந்தை குடிச்சிட்டு என்ன கொண்டாந்து மருத்துவமனை சேர்த்தேன், என்னடா மயிரில் மருந்து குடிச்சா இப்படி குடிச்சிருப்பியா, ஒரு 4 சம மருந்தை சேர்த்து குடிடா, நீ நல்லா இருப்படா சொல்றா, உன்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்களா. நீ ஏத்திக்க முடி மயிராவே பேசுற. மயிர்னா ரோமர் சீதா 3 கோடி மயிர் இருந்தது. அங்க புழுதிப்பட அறிவாளினை பூசி பங்க படபடடு காப்பரப்பி சங்கரனை கீர்க்கிறன நற்கிறனோ என் கவியை யாராய்ந்து சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டா சொரணைகளை சுருக்கன்னு சொல்லிட்டு வருவா. அவ்வளவு தர்த்தரியா, அனைத்தும் சரித்திரமியா. வாய பொத்துனா வாலி உள்ள சில தம்பி பொத்துனா. என்கிட்ட நீ பேச்சு பிச்சா விட்டு போ. மரத்தை வாச்சிட்டு பாரு, மனிதனை பேசுறா, என்கிட்ட பேசுறா. இங்க பாரு, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுறதுக்கு தான் சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில சபை பேசாம இருந்து வளர்கிறாங்க. என் தங்கச்சிக்கு கல்யாணம் காலாகாலத்தில் நடக்கணுங்கிறதுனால நான் உன்னை திருமணம் என்பதற்கு இருமணமும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்கு வாய பொத்துனா இல்ல வாலி உள்ள சில தம்பி பொத்துனா. நேரமாய் போச்சு. நேரம் மனிதன் பிறப்பது நேரம், பருவம் அடைந்து திருமணம் இறப்பது 4 வகை நேரம் தானே. மயிர புடுங்க. மயிர்னா ரோமர் சீதா 3 கோடி மயிர் இருந்தது. அந்த மயிரிலே கங்காதேவியை சிவபெருமான் அடக்கி வைத்தார். மயிர்களுக்கு பெருமை இருக்கிறது. உனக்கு மண்டகனம் பிடிச்சு போய் தெரியும். மண்டே கிள்ளி போட்டாயா ராவணேஸ்வரன், மண்டே கிள்ளி போட்டு தவம் இருந்தான், மறுபடியும் மண்டே ஒட்டுதா இல்லையா. மண்டகனத்தை அடக்கி போடுவேன். அடக்கினது யாரு? சக்தியாகப்பட்டவள் ஆதிபரா சக்தி சிவனை அடக்க வேண்டும் நினைத்தார். சிவபெருமான் சக்தியை தன் நேரமாய் போச்சு. உள்ள போ. உள்ள போன வெளியில வர முடியல. அபிமன்யு உள்ள போயிட்டு வெளியில வர முடியல.